Okay, good morning, Amadali. Okay, done. So, what a lab இருக்கா? Okay, done. So, இப்போ என்னோட டாக்குமெண்டேஷனோட ஸ்க்ரீன் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ டிஃபால்ட்டாக நம்ம HTML இனிஷியல்லேருந்து ஒரு பேசிக்கான இந்த இம்பார்ட்டன்ட் டேக்ஸ் ஒரு ரிப்பீட்டடாக ஒரு 15 டேக்ஸ்குள்ள தான் 0 to 15 டேக்ஸ்ல தான். ஏன்னா HTML பொறுத்த வரைக்கும் 0 to 100+ டேக்ஸ் இருக்குது. பட் ரிப்பீட்டடாக ஒரு 15 டேக்ஸாக ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த டேக்ஸை மட்டும் அந்த டேக்ஸ் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி HTML ஃபைல் கிரியேட் பண்ணுறது, ஸோ அதுக்கு முன்னாடி ஐடி நம்ம இன்டகிரேட் பண்ணுறது, இது எல்லாமே பார்ப்போம். ஸோ விசுவல் ஸ்டூடியோ கோடு உங்களுக்கு தெரியுமா? விசுவல் ஸ்டூடியோ கோட் இல்லை, விசுவல் ஸ்டூடியோ கோடு உங்களுக்கு ஓகே டன். ஸோ இப்போது நீங்கள் இன்டர்நெட்டில் போயிட்டு ப்ரௌசரில் ஸோ விசுவல் ஸ்டூடியோ கோடு டவுன்லோடு அப்படின்னு அடிங்க. ஸோ அடிச்சுட்டு ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனில் உங்கள் விண்டோ வந்து 10 இல்லை 11 இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பர்டிகுலராகவே டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க ஃபஸ்ட்டு. ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். விண்டோஸ் 10 உங்களோட விண்டோஸ் 10 தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ எஸ், அப்போ நீங்கள் இது விண்டோஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் அது உள்ள கிளிக் பண்ண உடனே ஸ்டார்டிங்கே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு டாப்பில் காமிக்கும். ஓகே ஓகே, அப்படியே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே டன். ஸோ டவுன்லோட் கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து விசுவல் ஸ்டுடியோ கோடு இப்படி தான் இருக்கும் உங்களோட இன்டர்ஃபேஸ். ஸோ விசுவல் ஸ்டுடியோ கோடு எதுக்குன்னா, ஸோ நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் டெவலப் பண்ண போகிறீங்க. ஸோ சப்போஸ் ஒரு பேஜ் டெவலப் பண்ண போகிறீங்கன்னா ஸோ அந்த பேஜ் டெவலப் பண்ணதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வேணும். ஒரு கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் இருந்தால் தான் பர்டிகுலராக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும். ஸோ அந்த இடம் தான் நம்ம நீங்கள் நார்மல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபீஸ், அந்த இடத்துல போய் ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் கோடை ஒர்க் பண்ணுறதுக்குன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் ஃப்ரண்ட் எண்டுக்கு ஃபுல்லாமே 90% விசுவல் ஸ்டுடியோ கோடு தான். ஸோ இங்கேருந்து தான் HTML, CSS, JavaScript, React. ஸோ டோட்டலாக ஃபுல் ஃப்ரண்ட் எண்டும். ஸோ ஆங்குலர் இது ஃப்ரண்ட் எண்டில் ஏகப்பட்ட லாங்குவேஜ் இருக்குது. ஸோ எல்லா லாங்குவேஜும் மோஸ்ட் ஆஃப் த 90% இந்த விசுவல் ஸ்டுடியோ கோடில் தான் டெவலப் பண்ணுவாங்க. இங்கே தான் அவுட்புட்டையும் கொண்டு வருவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஓகே, ஸோ உங்களுக்கு விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் ஆகிட்டு எஸ், இதான் ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுற ஒன் ஆஃப் தி ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் பிளாட்ஃபார்ம் அங்கே. ஸோ இதில் தான் நம்ம ஃப்ரண்ட் எண்டை ஃபுல்லாமே டெவலப் பண்ணுவோம். HTML, CSS, JavaScript and React. ஸோ இப்போ இதில் நான் ஒரு ஓகே டன். ஸோ இப்போ இதில் நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் கிரியேட் பண்ண போகிறோன்னா அதுக்கு நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபைல் போட்டுட்டு ஸோ அதுக்கு டாட்க்கு அடுத்து ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுப்போம். அந்த எக்ஸ்டென்ஷன்னா நம்ம அது என்ன ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஸோ நான் இண்டெக்ஸ் நான் கொடுக்கேன். ஸோ இண்டெக்ஸ் நான் கொடுக்கேன். ஸோ இண்டெக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு இமேஜ் நீங்கள் ஃபோட்டோ அடிக்கிங்க, உங்கள் மொபைலில் ஃபோட்டோ அடிக்கிங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு இவ்வளோ சைஸில் இமேஜ் இருக்குது, இந்த டைமில் எடுத்துருக்கீங்க அப்படின்னு நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதுக்கடுத்து அது என்ன டைப் ஃபார்மேட், என்ன எக்ஸ்டென்ஷனில் அந்த இமேஜ் இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியும். அது PNGயா இல்லை JPGயா இல்லை JPEGயா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட் இருக்குது. ஸோ அதே மாதிரி என்ன ஃபார்மேட்டுன்ட்டு ஒவ்வொரு எலமெண்ட், ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஒவ்வொரு இமேஜ், அடுத்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் அதோட லிஸ்ட் இருக்குது. இப்போ நீங்கள் PDF பார்த்தீங்கன்னா .pdf கொடுத்தா அது PDF டாக்குமெண்ட் நீங்கள் சொல்லுவீங்க, கன்சிடர் பண்ணுவீங்க. இது .வேர்ட் டாக்குமெண்ட்னா வேர்ட் டாக்குமெண்ட். அதே மாதிரி HTMLக்கு HTML .html. ஸோ .html நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ
இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடும் இது வந்து HTML ஃபார்மட் ஃபைல் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைக்கி. ஸோ நான் இதை வந்து டியில் பர்டிகுலராக ஏற்கனவே இண்டெக்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ டி ஓகே. ஸோ ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். நியூ ஃபைல் ஸோ இண்டெக்ஸ் டாட் HTML. ஸோ கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணி பர்டிகுலராக ஸோ நீங்கள் ஏதோ ஒரு ஃபைலில் நீங்கள் ஒர்க் ஸ்பேஸ்னு போட்டுட்டு உங்கள் நேமில் அதை நீங்கள் அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நார்மலாக நான் இண்டெக்ஸ் ஃபைலை நான் என்னோடய ஃபோல்டரில் நான் சேவ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இதுதான் என்னன்னா ப்ரௌசரை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒவ்வொரு ஃபைலையும் ரன் பண்ணும். ஸோ இது பிடிஎஃப் டாக்குமெண்ட்டா இல்லை ஜேபிஜி டாக்குமெண்ட்டா, ப்ரௌசர் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். ஏன்னா நம்ம கொடுக்குற டாக்குமெண்ட்டை அதோட எக்ஸ்டென்ஷனை வச்சு இது பிடிஎஃபா இல்லை வேடா இல்லை டாக்குமெண்ட்டா இல்லை HTML இல்லை CSSஆ அப்படின்னு அதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதில் .HTML போட்ட உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசரோட சிம்பிள் வந்துடும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் வெறும் இண்டெக்ஸ் மட்டும் தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நான் .HTML போட்ட உடனே டிஃபால்ட்டாகவே ப்ரௌசரோட சிம்பிள் உங்களுக்கு வந்துடுது. ஸோ இது எனக்கு எதுக்கு க்ரோம் ப்ரௌசர் வந்து டிஃபால்ட்டாக இருக்குன்னா என்னோட பிசியில் என்னோட லேபில் டிஃபால்ட் ப்ரௌசர் வந்து க்ரோம். ஸோ இது வந்து ப்ரௌசரோட சிம்பிளை டேரெக்டாக எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் உங்களோட இதில் சஃபாரி இருக்கலாம், இல்லை மொசில்லா ஃபயர்பாக்ஸ் இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ப்ரௌசர் ஓப்பனாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ரௌசரை டிஃபால்ட்டாக வச்சிங்கன்னா அதோட சிம்பிள்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் டாட் HTML டேரெக்டாக ப்ரௌசர்லேயே ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா ப்ரௌசர்லேயே ஓப்பன் ஆகும். என்னன்னா இது வந்து ப்ரௌசருக்குள்ள ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு இதுல இருந்தே உங்களுக்கு புரியும். ஸோ என்னன்னா இண்டெக்ஸ் டாட் HTML நம்ம கொடுத்துட்டோம். இது வந்து HTML கொடுத்த உடனே அது ப்ரௌசரோட சிம்பிளாக மாறுது. எதுக்குன்னா இது வந்து ரன் பண்ணுறக்கூடிய ஃபைல் வந்து ப்ரௌசரில் ரன் பண்ணுற ஃபைல். ஸோ நீங்கள் டபுள் கிளிக் கொடுக்கும்போது ப்ரௌசர்லேயே டிஃபால்ட்டாக ரன் ஆகும். பட் நோ அவுட்புட், பிகாஸ் நம்ம எதுவுமே கிரியேட் பண்ணல, ஜஸ்ட் ஃபைல் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த வெப் பேஜுமே நம்ம கிரியேட் பண்ணல. ஸோ அதான் எம்டியாக உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? ஓகே. எஸ் கரெக்ட். ஸோ இப்போ அதே மாதிரி ஸோ HTML ஏகப்பட்ட வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி HTMLலையும் மல்டிபிள் வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 90s வந்து HTML வந்துச்சு. ஸோ அப்போ வந்து HTML4, ஸோ அதுக்கடுத்து XML, அடுத்து XHTML, ஸோ அதுக்கடுத்து HTML5. ஸோ மல்டிபிள் வெர்ஷன்ஸ் ஆஃப் HTML வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம கரண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து HTML5. இது எதுக்கு HTML ஃபைல்னா இப்போ நம்மளால ஓல்டு HTMLையும் டெவலப் பண்ண முடியும், இப்போ உள்ள கரண்ட் வெர்ஷன் உள்ள HTMLையும் டெவலப் பண்ண முடியும். இது எதுக்குன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட ப்ரௌசரை நீங்கள் லேபில் யூஸ் பண்ணுவீங்க. இது வந்து விண்டோஸ் OS. இப்போ நீங்கள் மேக் லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா ஆப்பிள் OSல நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதே இது நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிங்கன்னா ஆண்ட்ராய்டில் ஓப்ரா இல்லை க்ரோம் எதுவும் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஆண்ட்ராய்டு OS. ஸோ மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணணும். அது உங்களுக்கு அவுட்புட்டாக தர்றது வந்து HTML தான். ப்ரௌசர் உங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட் உங்களுக்கு தரது இல்லாமல் HTML ஃபைலில் லோட் பண்ணி HTML CSS ஃபைலில் லோட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டாக ப்ரௌசரில் தருது. ஸோ அந்த ப்ரௌசர் மல்டி OSல ரன் ஆகணும். ஸோ மல்டி OSல ரன் ஆகும்போது உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே நிறைய வெர்ஷன்ஸ் உண்டு. ஸோ ஓல்ட்லேருந்து இப்போ 90ஸ்ல வந்து ஒவ்வொரு XML HTML அடுத்து HTML5 இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதில் எல்லாமே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. அது கொஞ்சம் அட்வான்ஸாக உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ப்ரௌசருக்கு இன்னும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக நிறையா இது உள்ள அட்டாச் பண்ணிருப்பாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறக்க போகிறது லேட்டஸ்ட் வெர்ஷன் HTML5. அதை சார் 1 minute, just a minute. ஓகே. ஸோ நான் லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறது இப்போ கரண்டாக எல்லா பக்கமும் 100% யூஸ் பண்ணுற HTML5 தான். ஸோ அதுக்கு நான் என்னென்னா ஒரு ஷார்ட்கட் இருக்குது. HTML5க்கு செட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் உண்டு. என்னென்னா ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் டைப் HTML, அடுத்து ஹெட்டு, ஸோ அதுக்கடுத்து பாடி, ஸோ அதுக்கடுத்து அந்த க்ளோசிங் டேக். ஸோ செட் ஆஃப் ஸ்ட்ரக்சரை வச்சு தான் HTML5 இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஷிஃப்ட் எக்ஸ்க்ளமேஷனை நீங்கள் அமுக்குனீங்கன்னா ஸோ ஆச்சரியக்குரியமாக இருக்கும். ஸோ இதை நீங்கள்
கிளிக் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டாகவே HTML5 லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே அப்ளை ஆயிருக்கும். ஸோ இதுதான் HTML5ஓட ஷார்ட்கட் கீ. எப்படி HTML5 நம்ம இதை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இது மெட்டா ஆகுது, இது டாக்குமெண்ட் டைப் HTML, அடுத்தது HTML, அடுத்தது ஹெட், மெட்டா, டைட்டில், ஸோ பாடி, இதை பார்த்தோன்னே ஏதோ டேட்டா வந்துட்டு ஸோ மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். இந்த இந்த டாக் டைப், இந்த ஹெட்டு, இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ ஜஸ்ட் இன்ஃபோ மட்டும் நமக்கு தெரிஞ்சாலே போதும். எதுக்காண்டி HTML நம்ம கிரியேட் பண்ணுறோங்கிறது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்கிறேன் HTML. ஸோ நார்மலாக HTMLங்கிறது வந்து ஒரு கண்டெய்னர். ஏன்னா கண்டெய்னர் ஆஃப் ஆல் டேக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ this tag is container for all the other HTML tags. ஸோ நம்ம இந்த HTML tagsக்குள்ள இந்த HTML tagsக்குள்ள பாடிக்குள்ள நம்ம ரைட் பண்ணுற போகிறது நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரணுமோ அதை ரைட் பண்ணுறக்கூடிய எல்லா டேக்ஸையுமே இந்த பாடிக்குள்ளே தான் நம்ம டெஃபைன் பண்ணுவோம். ஸோ மல்டிபிள் டேக்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த பாடி டேக், இந்த ஹெட் டேக்கு, அதுக்குள்ளே உள்ள எல்லா டேக்குக்குமே ஒரு கண்டெய்னர் தான் அந்த HTML டேக். ஸோ அதில் டாக் டைப்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த டாக் டைப் எதுக்குன்னா, நீங்கள் வந்து ஓல்டு வெர்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு வெர்ஷனில் வந்து டாக் டைப் எதுவுமே இருக்காது. இங்கே வந்து டாக் டைப் இருக்கும். இது ஜஸ்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். இது ஒரு டாக்குமெண்ட் டைப் HTMLங்கிறதுக்காண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள். ஸோ HTML டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ HTMLனாலே ஒரு டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சரில் தான் இப்போ ப்ரௌசர். இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரௌசர் வந்து இப்போ XML XHTML, சப்போஸ் ப்ரீவியஸ் வெர்ஷனில் வந்து இப்போ ஒரு டேக் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு டேக் இதில் பாடி யூஸ் பண்ணுறோம், இந்த பாடியை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு டேக்கில் பாடி ஒரு பேராகிராஃப் டேக் நான் கிரியேட் பண்ணிவிட்டு அதை நான் க்ளோஸ் பண்ணாமல் விட்டாலும் அது ரன் ஆகும். பட் எந்த எரருமே காமிக்காது. ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் வெர்ஷனில் சம் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அது மிஸ்டேக்ஸ் கூட இல்லை, அந்த டைமில் அது கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ ஃபியூச்சரில் வர நிறைய டேட்டாஸ் உள்ள வர அதோட டேட்டா வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி HTML5ல டாக்குமெண்ட் டைப் HTML கிரியேட் பண்ணாங்க. 2008 ஒரு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சு 2014 அஃபிஷியலாக லான்ச் பண்ணாங்க. ஸோ HTML5 யூஸ் பண்ணிக்கிட்டு. ஸோ அதுதான் இந்த டாக்குமெண்ட் டைப். இது என்னன்னா டாக்குமெண்ட் டைப்ல ப்ரௌசர். இது வந்து மனப்பாடம் வேண்டிய அவசியமே இல்லை. ப்ரௌசர் இது நம்ம சொல்றோம். ப்ரௌசருக்கு டாக் டைப் நம்ம எதுக்கு சொல்றோம்னா, இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் HTML5 வெர்ஷன் அப்படின்னு ப்ரௌசருக்கு நம்ம சொல்றோம். ஸோ இந்த இடத்துல நான் ஓல்டு HTML கூட கிரியேட் பண்ண முடியும். ஸோ நான் இதில் டாக் டைப் போட்டுட்டேன்னா ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து டாக் டைப் HTML. ஸோ டாக்குமெண்ட் டைப்பில் இருக்கிற ஒரு HTML. ஸோ இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி நான் அவுட்புட் கொண்டாடுறது வந்து அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த ஜஸ்ட் டாக் டைப் HTML. இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் HTML. புரியுதா உங்களுக்கு? ஸோ புரியுது. எஸ் 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 கரெக்ட். அது ஏன்னா இது வந்து ஸ்ட்ரக்சர். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கோ இல்லை நார்மல் மார்க்அப் லாங்குவேஜுக்கோ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு சிண்டெக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ HTMLக்கு இதான் மெயின் ஸ்ட்ரக்சர். அதை கொடுக்குறோம், நம்ம இதுக்குள்ளே டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அதுக்கடுத்து HTML இதான் கண்டெய்னர். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா HTML இஸ் த ஆல் டேக்ஸ்க்கு ஒரு கண்டெய்னர், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து லேங்க்னு ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஸோ இது டிஃபால்ட்டாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெட்டு பாடி எல்லாமே ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான். ஸோ டிஃபால்ட்டாகவே நார்மல் வேர்ல்டு வந்து 99% இங்கிலீஷ் தான் மெயினாக வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது நார்மலாக இங்கிலீஷ் எவ்வளோ தெரிஞ்சுட்டா போதும். ஸோ இதில் ஹெட் டேக், இந்த ஹெட் டேக் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த ஹெட் டேக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எதுக்குன்னா, இந்த ஹெட் டேக்ல தான் இந்த ப்ரௌசரோட இந்த பேஜோட நம்ம டெவலப் பண்ணுற பேஜ், இந்த நம்ம டெவலப் பண்ண போகிறோமா, ஸோ இந்த பேஜ் நம்ம எதுக்காண்டி டெவலப் பண்ண போகிறோம், ஸோ அதோட ஆத்தர் யாரு, அதோட டிஸ்கிரிப்ஷன், இந்த பேஜோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த பேஜோட டைட்டில் என்ன, இந்த பேஜோட கீவேர்ட்ஸ் என்னங்கிறது எல்லாமே இந்த ஹெட் டேக்ல மட்டும் தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இந்த ஹெட் டேக்ல இந்த ஹெட் டேக்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து மெட்டா. ஸோ இந்த மெட்டா டேக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, மெட்டா டேக் வந்து ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு லாங்குவேஜில் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. இப்போது வேர்ல்டில் ஏகப்பட்ட லாங்குவேஜ் இருக்குது. ஸோ எல்லா லாங்குவேஜும் ப்ரௌசருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ
பர்டிகுலராக அதே லாங்குவேஜை எடுத்து கொடுக்கறது வந்து ஒரு அன்டிஃபைன் எப்படின்னா ஒரு கன்ஃபியூஸ் ஆயிரும் ப்ரௌசருக்கு. ஸோ மல்டிபிள் லாங்குவேஜ் இந்த வேர்ல்டு. ஸோ ஏகப்பட்ட லாங்குவேஜ் இருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ரௌசர் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த ப்ரௌசர் மொபைல் வியூக்கும் சேமாக வரணும், அதுக்கடுத்து டேப்புக்கும் சேமாக வரணும், அடுத்து ப்ரௌசருக்கும் சேமாக வரணும். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கடுத்து இந்த பேஜோட டைட்டில். ஸோ இந்த பேஜோட நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா வியூ பேஸ் சோர்ஸ் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து ஜஸ்ட் மெட்டா UTF-8 அடுத்து மெட்டா வியூ போர்ட் வித் டிவைஸ் வித் அவ்வளோதான் இருக்கு. இதே நார்மலாக நீங்கள் வந்து வேற ஏதோ ஒரு பேஜுக்கு போயிட்டு, ஸோ நார்மலாக ஏதோ ஒரு அஃபிஷியலான வெப் பேஜுக்கு போறீங்கன்னு சொன்னேன், ஜாவாஸ்கிரிப்ட் ஆன்லைன். ஸோ போயிட்டு நீங்கள் அதுக்குள்ள, ஸோ இதில் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டு வியூ பேஸ் சோர்ஸ் கொடுத்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மெட்டா, ஸோ கண்டென்ட் டைப், டெக்ஸ்ட் HTML. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் லிங்க் இருக்குது, அதுக்கடுத்து இதோட டைட்டில், ஸோ இது டைட்டில். ஸோ இந்த மாதிரி டிஃபால்ட்டாக இது கவர்மெண்ட் வெப்சைட்னால இது ஒரு மினிமம் லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே இது லார்ஜ் வெப்சைட்னா நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ், அடுத்து கீவேர்ட்ஸ், இது எல்லாமே நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் மெட்டாங்கிறது வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு சைனீஸ் லாங்குவேஜை இங்கே டைப் பண்ணுறீங்க. ஸோ பர்டிகுலர் சைனீஸ் லாங்குவேஜை இங்கே டைப் பண்ணுறீங்கன்னா, ஸோ நார்மலாக ஒரு சைனீஸ் லாங்குவேஜ் டைப் பண்ணுறீங்கன்னா இது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து டிஃபால்ட்டாக தெரியும். ஸோ தமிழ் லாங்குவேஜ் இப்போதைக்கு டிஃபால்ட்டாக தெரியும். ஆனால் சைனீஸ் லாங்குவேஜோ இல்லை அதர் லாங்குவேஜோ சில லாங்குவேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஒர்க் ஆகாது. ஸோ என்னன்னா ஒரு ஆஸ்கி வேல்யூஸ் உண்டு. ஸோ ஆஸ்கி வேல்யூஸ்னால் உங்களுக்கு தெரியுமா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தானே? ஓகே ஓகே ஓகே. ஸோ ஆஸ்கி வேல்யூங்கிறது வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார்மேட் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இது எதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸோ மல்டிபிள் நம்ம ஆல்பபெட் வேர்ட்ஸ் வந்து 26 வேர்ட்ஸ். ஸோ 26 வேர்ட்ஸையும் நம்ம கீபோர்டில் தான் டைப் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் ஒரு ஆஸ்கி வேல்யூஸ் உண்டு. ஸோ அதை வச்சு தான் ப்ரௌசர் வந்து டிஃபால்ட்டாகவே நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அதே மாதிரி சைனீஸை வந்து நம்ம ஒரு பேஜில் காப்பி பண்ணி போடலாம். இப்பொழுது சைனீஸ் ரன் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி சைனீஸ் லாங்குவேஜ் வந்து டிஃபால்ட்டாக ப்ரௌசரில் கொடுக்கும் போது இந்த மெட்டாடாக் இல்லாமல் சைனீஸ் லாங்குவேஜ் கொடுத்தோன்னா, ஸோ பழைய HTML கொடுத்தோன்னா சைனீஸ் லாங்குவேஜ் வந்து ரன் ஆகாது. சைனீஸ் லாங்குவேஜ் ரன் ஆகாமல் அதோட ஆஸ்கி வேல்யூஸ் ரன் ஆகும். ஸோ இதை ஓவர் ரைட் பண்ணுறதுனா மெட்டால UTF கேர்செட்னா நான் கொடுக்குற லாங்குவேஜ் கேர்செட் UTF-8 மூலமாக எல்லா லாங்குவேஜுமே கன்வெர்ட் பண்ணிக்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். UTFனா யூனிகோட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மேட். ஸோ நம்ம எந்த லாங்குவேஜ் நமக்கு HTML-ல ஜப்பானீஸ் கொடுக்கலாம், சைனீஸ் கொடுக்கலாம், அதில் வியட்நாம் கொடுக்கலாம், பகாசா கொடுக்க நிறைய லாங்குவேஜ் இருக்குது. ஸோ ஜெர்மன், ஸ்பானிஷ், மல்டிபிள் லாங்குவேஜ். ஸோ எந்த லாங்குவேஜ் கொடுத்தாலும் ஸோ இந்த UTF-8 மூலமாக தான் அது கேல்குலேட் ஆகி, ஸோ இது ஸ்பானிஷ். ஸோ நம்ம இதில் டைப் பண்ணுறது இப்போ பர்டிகுலராக இதில் ஒரு இதில் இங்கிலீஷ் டைப் பண்ணிருக்கோம், இதில் ஸ்பானிஷ் டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி பண்ணிருக்கும் போது ஸோ இதில் கொடுத்துருக்கிறது வந்து இங்கிலீஷ், இது கொடுத்துருக்கிறது வந்து ஸ்பானிஷ் அப்படின்னு அது கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து ஹிந்தி டைப் பண்ணுறோன்னா ஹிந்தி ஒரு லெட்டர் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஃபார்மேட். ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி UTF-8 வந்து ஸோ இது ஹிந்தி. ஸோ அதை டிஃபைன் பண்ணி உங்களுக்கு வந்து அவுட் தரும். இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். இதில் ரொம்ப டீப்பாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ், இது என்ன லாங்குவேஜ் அதுக்கேற்ற மாதிரி ப்ரௌசரில் டிஃபைன் அதோட ஆஸ்கி வேல்யூஸை கண்டுபிடிச்சு அதை உங்களுக்கு ஃப்ரண்டில் அவுட்புட்டாக காமிக்க தான் இந்த UTF-8. ஸோ அது ஹேர் செட். இந்த ஹேர் செட்டுங்கிறது வந்து ஒவ்வொரு டேக்குக்கும் ஆட்ரிபியூட்னு உண்டு. ஸோ ஒரு டேக் இருக்குன்னா அதுக்கு இப்போ நீங்கள் எர்த் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதோட 3 வந்து ஒரு துணை நட்சத்திரம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான். ஸோ ஒரு டேக் இருக்குன்னா அதுக்கு ஆட்ரிபியூட்டுங்கிறது வந்து எல்லா டேக்குக்குமே ஆட்ரிபியூட்னு ஒன்று டிஃபைன் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு டேக்குக்கும் பர்டிகுலராக ஒவ்வொரு ஆட்ரிபியூட் இருக்கும். ஸோ சிலதுக்கு இப்போ மெட்டா கேர்செட் இருக்குன்னா ஸோ மெட்டாவில் நேம் ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, கண்டென்ட் ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, கேர்செட்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. அதுக்காண்டி நம்ம டிஃபால்ட்டாக நம்மளே இஷ்டத்துக்கு எதுவுமே டைப் பண்ணக்கூடாது. ஸோ அது HTML-ல ஒரு டாக்குமெண்டேஷன் போய் பார்த்தீங்கன்னா ஸோ மெட்டாவில் கேர்செட்னு ஒன்று இருக்குது, அடுத்து நேம்னு ஒன்று இருக்குது, அடுத்து கண்டென்ட் இருக்குது, அதுக்கடுத்து டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்குது. அதேமாரி மல்டிபிள் ஆட்ரிபியூட் இருக்கும். ஸோ
ஸோ அதேதான். ஸோ மெட்டால கேர் செட்டுங்கிறது வந்து நம்ம லாங்குவேஜ் டிஃபைன் பண்ணுறதுக்குள்ள ஆட்ரிபியூட். ஸோ அந்த ஆட்ரிபியூட்ல யூடிஎஃப் 8 கொடுக்கும்போது ஸோ நம்ம எந்த லாங்குவேஜ் நம்மளால HTML டைப் பண்ண முடியும், அதோட ஆஸ்கி வேல்யூஸை எடுத்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல அவுட்புட் தரும். ஸோ இது இந்த மெட்டாக்குள்ள மெட்டாவோட வேல்யூ. ஸோ அப்போ இது ஒரு இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம HTML டெவலப் பண்ணவங்க ஒரு நார்மல் இங்கிலீஷ் டெவலப்பராக இருக்க மாட்டாங்க. அவங்களோட ப்ரொஃபஷனல் சைனீஸாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு லாங்குவேஜ் வேர்ல்ட்லே 0.1% யூஸ் பண்ணுற லாங்குவேஜாக இருக்கலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணுற லாங்குவேஜில் உள்ளவங்க அவங்களோட லாங்குவேஜை டைப் பண்ணோம்னா அதுவும் நம்ம கீபோர்டில் இருக்கிற ஆஸ்கி வேல்யூஸை எடுத்து தான் நம்மளுக்கு அவுட்புட் தரும். ஸோ இதே மாதிரி தான் இந்த மெட்டா டேக் நம்மளுக்கு யூஸ் ஆகுற காரணமே இந்த கர்சர் லாங்குவேஜை நம்மளுக்கு டிஃபால்ட்டாக நம்மளுக்கு புரியுற மாதிரி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டாக நம்மளுக்கு தரும். ஸோ ரெண்டாவது மெட்டா டேக் எதுக்குன்னா வியூ போர்ட். ஸோ வியூ போர்ட்னா நீங்கள் இதிலே போட்டிருக்கோம். ஸோ இது வந்து டிஃபைன் பண்ணுறது, இந்த மெட்டாவில் நேம்ங்கிறது டிஃபைன் பண்ணுறது, இது எதுக்குள்ள மெட்டா அப்படின்ட்டு. ஸோ இந்த நேம்ங்கிறது வந்து வியூ போர்ட்டுங்கும் போதே உங்களுக்கு தெரியும் வியூ ஏதோ ஒரு பார்க்குறது. ஸோ வியூனா நீங்கள் நார்மலாக ஒரு வெப்சைட் நான் உள்ளே போகிறேன், boostedme.com. ஸோ இதில் ஏதோ ஒரு வெப்சைட் உள்ளே போயிட்டு ஸோ இந்த வெப்சைட் உள்ள நான் போகிறேன். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு இது ப்ரௌசருக்கு டிஃபைன் பண்ணுற மாதிரி டிஃபால்ட்டாகவே ஜஸ்ட் மினிட். ஸோ இது வந்து ப்ரௌசருக்கு வியூ தர மாதிரி அது ப்ரௌசருக்கு ஏற்ற மாதிரி இந்த டிசைன்ஸ் இருக்கு. இப்போ நான் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி ஸோ இதை வந்து மொபைல் வியூக்கு நான் மாற்றுறேன். பார்த்தீங்கன்னா இதை மொபைல் வியூக்கு மாற்றுறேன். ஸோ மேலே உள்ள ஹெட்டிங் ஃபுல்லாமே எனக்கு வந்து இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு கிடைச்சிட்டு, ஸோ மேலே உள்ள நேம் செக்ஷன் ஃபுல்லாமே எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருந்த பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து லேப்டாப். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிற எல்லா டேட்டாவும் எனக்கு மொபைல் வியூ வரும்போது நார்மலாக இந்த ஸ்ட்ரக்சரில் ஏதோ ஒரு ஐக்கானில் அந்த ஐக்கானை தொட்ட பிறகு இந்த ஸ்ட்ரக்சரில் எனக்கு வருது. ஸோ அப்படின்னா இது வந்து மொபைல் வியூக்கும் பர்டிகுலராக மொபைல் வியூவில் நீங்கள் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, பேசிக்காக இந்த மாதிரி டேட்டா இருந்துச்சுன்னா உங்களால் ஸ்க்ரோல் பண்ண முடியாது, ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ண முடியாது. நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறது ஃபுல்லாமே அப் அண்ட் டவுன், ஒரு மொபைலில் அப் அண்ட் டவுன் ஸ்க்ரோல் பண்ணுவோம். ஸோ ரைட் சைடு லெஃப்ட் சைடு நம்ம ஸ்க்ரோல் பண்ண முடியாது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மொபைலுக்கு ஏற்ற மாதிரி மொபைல் யூசர் நம்மளோட கிளைண்ட் வந்து ஒரு மொபைல் டிவைஸ் வச்சுருக்காங்கன்னா அந்த மொபைல் டிவைஸில் நம்மளோட வெப்சைட் வந்து ஒரு ரெஸ்பான்சிவாக ஒரு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ரெஸ்பான்சிவாகவும் HTML எழுதுவாங்க. அந்த HTML ரெஸ்பான்சிவாக எழுதுறதுக்கு மெயின் காரணம் இந்த வியூ போர்ட் தான். இந்த வியூ போர்ட்டை டிஃபைன் பண்ணாமல் உங்களால் ரெஸ்பான்சிவ் எழுத முடியாது. இதுதான் இது நார்மலாக வியூ போட்டு இது கண்டென்ட் வித் சிக்வல் டிவைஸ் டைப்பில் வித் இது நார்மலாக இது ஒரு கீவேர்டு மாதிரி தான். ஸோ இனிஷியல் ஸ்கேலுங்கிறது நார்மலாக வெப்சைட்டோட இனிஷியல் ஸ்கேல் 1.0. ஸோ 1.1 போட்டிங்கன்னா கொஞ்சம் ஜூமாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த மெட்டாவோட. ஸோ இன்னொரு மெட்டா இருக்கு, மெட்டா. ஸோ மெட்டாவில் நேம்ஸ் ஈக்குவல் டு ஆத்தர். ஸோ ஆத்தர் அதுக்கடுத்து கண்டென்ட். ஸோ கண்டென்ட்ஸ் ஈக்குவல் டு சம்திங் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டை ஸ்பேஸ் நம்ம பேஸ் சோர்ஸை பார்க்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு மெட்டா இருக்குது, இது யூசர் புரியாது. ஸோ இப்போ இந்த மெட்டா நம்ம யூஸ் பண்ணும்போது ஆத்தர். ஸோ இந்த ஆத்தர் வந்து நம்ம என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ ஆத்தரோட நேம் இந்த பேஜோட ஆத்தரோட நேம். ஸோ இது இப்போ நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா உங்களோட நேம் கூட நாங்கள் கொடுக்கலாம். ஸோ ஆத்தரோட நேம். ஸோ இது ஒரு மெட்டா டேக். ஸோ அடுத்து ஒரு மெட்டா டேக் டிஸ்கிரிப்ஷன்ஸ், அடுத்து கீவேர்ட்ஸ், இதெல்லாம் நம்ம லேட்டராக பார்ப்போம். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா இந்த மெட்டா வேர்ட்னா நம்ம இது இல்லாமையே நம்மளோட பேஜ் ரன் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ பாருங்கள், இது இல்லாமையே நம்மளோட பேஜ் ரன் ஆகும். பட் இது எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம ப்ரௌசருக்கு தெரியும். ஸோ இந்த பேஜ் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க, இந்த பேஜில் உள்ள ஆத்தர் யார், இந்த பேஜில் உள்ள டைட்டில் எதுக்கு, கீவேர்ட்ஸ் என்னங்கிறது வந்து நம்ம ப்ரௌசருக்கு தெரியும்.
இது வந்து எதுக்காண்டி ப்ரௌசர் தெரியும்னா, நீங்க ஒரு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றீங்க, ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வந்து நீங்க டெவலப் பண்றீங்க. ஸோ உங்களோட பொருட்களை இன்னொரு இடத்துக்கு சேல் பண்ணணும். பட் அது இன்டர்நெட்ல சேல் பண்ணீங்க, ஒரு ஃப்ளிப்கார்ட் மாதிரி இ-காமர்ஸ். பட் உங்களையே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டும் அதே பேஜை டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க, அதே மாதிரி டெவலப் பண்ணி அதே மாதிரி பிஸ்னஸும் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் பர்டிகுலரா ஒவ்வொரு நேமும் கொடுத்துருப்பீங்க. ஸோ நான் இ-காமர்ஸ் அடிக்கேன். ஸோ இ-காமர்ஸ் அடிக்கும் போது இன்டர்நெட்ல யாரோட பேஜ் ஃபர்ஸ்ட் வருது, நான் அந்த இடத்துல கொடுத்துட்டு இ-காமர்ஸ் இ-காமர்ஸ் அடிக்காம ஷாப்பிங். ஸோ ஷாப்பிங் அடிக்கேன். ஷாப்பிங் அடித்த உடனே எனக்கு வந்து டிஃபால்ட்டாகவே விஆர் சென்னை, அடுத்து வெரைட்டி சென்டர், அடுத்து நெக்ஸஸ் விஜய மால், ஸோ இந்த மாதிரி மால் வருது டிஃபால்ட்டாகவே. ஸோ இதில் எனக்கு ஃபர்ஸ்ட் வருது விஆர் சென்னை. அதே மாதிரி நீங்கள் ஒரு மால் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா அந்த மால் வந்து கடைசி பிளேஸில் கூட இருக்கும். எதுக்குன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மெட்டா வேர்ட்ஸில் ஒரு HTML ஒரு ஹெட் டேக்ல மெட்டா வேர்ட்ஸ் நீங்கள் டெஃபைன் பண்ணாமல், ஸோ இந்த வெப்சைட் நான் எதுக்காண்டி டெஃபைன் பண்ணிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ஸ், அதோட கீவேர்ட்ஸ் இதெல்லாம் நான் டெஃபைன் பண்ணாமல் நம்ம இதை மட்டும் டேரெக்டாக பாடியில் உள்ளது மட்டும் கிரியேட் பண்ணோம்னா, நீங்கள் ஒரு வெப்சைட் பண்ணுவீங்க, அந்த வெப்சைட்டை கூகுள்கிட்ட ப்ளேஸ் பண்ணுவீங்க, டொமைன் மூலமாக ஹோஸ்ட் பண்ணுவீங்க, ஹோஸ்ட் பண்ணி இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுவீங்க. பட் ஒரு யூசர், ஒரு தேர்ட் பார்ட்டி, உங்களுக்கு தெரிஞ்ச யூஸராக இருந்தால் நீங்கள் லிங்க் யூஸ் பண்ணி அந்த பேஜை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதே தேர்ட் பார்ட்டி யூசர் ஏதோ ஒன்று ஷாப் பண்ண போகிறாங்க, ஒரு பெர்ஃப்யூமோ இல்லை சம்திங் ஏதோ ஷாப் பண்ண போகிறாங்கன்னா, ஸோ பெஸ்ட் ஷாப்பிங் சென்டர் இன் சென்னை அப்படின்னு அடிக்கும் போது உங்களோட மால் இல்லை உங்களோட ஸ்டோர் எல்லாமே ஃபர்ஸ்ட் இடத்துல வரணும். ஸோ அது வந்து அடிக்கிற சர்ச்சிங் செட்டில் 100+ இருந்துச்சுன்னா யூசருக்கு தெரியாது. யூசர் நம்ம கூகுள் சர்ச் பண்ணோம்னா சர்ச் பண்ணிட்டு இப்படி போவோம். ஸோ கடைசி 2, 3, 4, 5லாம் யாருமே போக மாட்டாங்க டிஃபால்ட்டாக. மினிமம் யாராட்டும் ஒருத்தர் போகலாம். ஸோ நான் அந்த ஒன்லேயே நான் டேட்டா பார்ப்பேன். ஸோ இதுலேயே பெஸ்ட்டு இது வந்து 3 மால்ஸ் இருக்குது, 3 ஸ்டோர்ஸ் இருக்குது, ஸோ இந்த ஸ்டோர்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூஸர் நினைப்பாங்க. ஸோ 100, இப்போ உங்களோட பேஜ் வந்து 100ல் இருக்குன்னா, ஸோ 10ல் இருக்குது, ஸோ 10ல் இருக்குன்னா, ஸோ 10ல் போய் யாருமே டிஃபால்ட்டாகவே பார்க்க மாட்டாங்க டிஃபால்ட்டாக. ஸோ முதல்ல நார்மலாக 5ல், ஸோ நார்மலாக 1 to 1ல் மட்டும்தான் சர்ச் பண்ணுவாங்க. அந்த 1ல் உங்கள் வெப்சைட் இருந்துச்சுன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் அதை வந்து வியூ பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு தேவையான பொருள் பர்டிகுலராக சர்ச் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படின்னா, இது வந்து நம்மளால முடியாது, இது வந்து கூகுள் தான். என்னன்னா நம்ம கூகுளில் சொல்கிறோம், என்கிட்ட வந்து நான் மெட்டா டேக் நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மெட்டா டேக்கில் டிஸ்கிரிப்ஷன், கீவேர்ட்ஸ், இந்த கீவேர்ட்ஸ்லாம் கொடுக்கும் போது, இப்போ நீங்கள் அடுத்த ஒரு மெட்டா டேக் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா மெட்டா, ஸோ இதில் வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வேர்ட்ஸ் உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டெசன் டெக்னாலஜி உள்ளே போனீங்கன்னா இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் எதுவும் கொடுக்கல. கிரீன் டெக்னாலஜிஸ், ஸோ வியூ பேஸ் சோர்ஸ் நான் கொடுக்கேன். ஸோ வியூ பேஸ் சோர்ஸ் கொடுக்கும் போது இந்த நேம் இருக்கா, ஸோ மெட்டா கீவேர்ட்ஸ் என்னன்னா, ஸோ கண்டென்ட்ல கிரீன் டெக்னாலஜி, அடுத்து பெஸ்ட் ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இன் சென்னை, அடுத்து ஜாப் பிளேஸ்மெண்ட் இன் சென்னை, அடுத்து சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இன் சென்னை. ஸோ நான் நான் இப்போ நீங்கள் ஒன்று படிக்க போகிறீங்க, ஒரு ஐடியோ படிக்க போகிறீங்க, ஸோ சம்திங் ஏதோ படிக்க போகிறீங்கன்னா பெஸ்ட் இன்ஸ்டியூட் இன் சென்னை நான் அப்படியே அடித்தேன்னா இவங்க கூகுள் வந்து சர்ச் பண்ணோம், உங்களோட வெப்சைட்டை இந்த மெட்டா கீவேர்டு பார்க்கும், மெட்டா கீழே போய் சர்ச் பண்ணோம். சர்ச் பண்ணும் போது உங்களோட கீவேர்டும் அதோட கீவேர்டும் மேட்சாக இருந்துச்சுன்னா டிஃபால்ட்டாகவே உங்களோட வெப்சைட்டை எடுத்து உங்களுக்கு வந்து டாப்பில் கொண்டு வந்து தரும். ஸோ இதே மாதிரி தான் எல்லா இன்ஸ்டியூட்டும் இதே மாதிரி தான் கீவேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. பெஸ்ட் ஐடி ட்ரைனிங் இன் சென்னை, ஜாப் பிளேஸ்மெண்ட் இன் சென்னை, சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன் சென்னை, ஸோ இதே மாதிரி எல்லா கீவேர்ட்ஸும் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த கீவேர்ட்ஸ் இந்த மாதிரி சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷன் வாங்க, இந்த இதை எல்லாமே சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்ஸ். ஸோ இதை எல்லாமே இந்த மெட்டா கீவேர்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு? புரியுதா? புரியுது. ஸோ எனி டவுட்? ம் ஆ
மெட்டா இல்லை இது வந்து மெட்டாங்கிறது வந்து ஒரு டேக். இது என்ன HTML-ல மெட்டாங்கிறது வந்து ஒரு ஹெட் டேக்ல ஸ்பேஸ் ஆயிருக்கும். இது வந்து நார்மல் டேக் மாதிரி கிடையாது. என்னன்னா இன்ஃபர்மேஷன் அபவுட் தி நம்மளோட வெப்சைட். என்னன்னா நீங்க ஒரு வெப்சைட் பண்றீங்க. ம் எஸ், அப்படியும் நம்ம சொல்லிடலாம். ஸோ என்னன்னா அந்த நீங்கள் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த பேஜோட இன்ஃபர்மேஷன், அந்த பேஜ் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க, அந்த பேஜோட மெயின் கான்செப்ட் எதுக்கு, அதோட ஆத்தர் யாரு, அதோட டைட்டில் எதுங்கிறதுக்காண்டி தான் டெஃபைன் பண்ணுறதுக்கு மெயின். ஸோ அதில் வந்து நம்ம கொடுக்கும் போது இவங்க வந்து நார்மல் HTML பாருங்க, HTML XML NS இது வந்து ஓல்டு HTML யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட் யூஸ் பண்ணல இவங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வேற HTML ப்ரீவியஸ் வெர்ஷன் HTML யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு UTF-8 அதெல்லாம் அவங்களுக்கு இல்லை. ஸோ நம்ம வந்து லேட்டஸ்ட் HTML யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால UTF எல்லாமே இருக்கு. ஸோ என்னன்னா மெட்டாங்கிற ஒரு டேக், இந்த நேம், இந்த கண்டென்ட், இது எல்லாமே ஆட்ரிபியூட். ஆட்ரிபியூட்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி டேக். இதான் நோட் பண்ணி வச்சுடுங்க. ஆட்ரிபியூட்னா என்னன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த டேக். அதோட டேக்குக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை தரும். ஸோ நான் அப்போ நேம்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த மெட்டால நேம் ஆட்ரிபியூட் என்ன பண்ணும்னா இது எதுக்குள்ள மெட்டா டேக் அப்படின்ட்டு டெஃபைன் பண்ணோம். நான் அந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துட்டேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது இது எல்லாமே டிஃபால்ட் கீவேர்ட்ஸ் தான். இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ஸுங்கிறது இதில் கீவேர்ட்ஸுங்கிறது. ஆனால் இங்கே கொடுக்குறது வந்து நம்ம கொடுக்குறது இந்த கிரீன் டெக்னாலஜிஸ் த பெஸ்ட் இன்ஸ்டியூட், கிளவுடு பிளாட்ஃபார்ம், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்கும், பக்காவாக இருக்கும். ஸோ நான் இதை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி எஸ் ம் புரியல, என்ன சொல்றீங்க? எஸ் எஸ் அதான் டிஸ்கிரைப் ஆத்தருங்கிறது. நீ ஆத்தர்னா நீங்க என்ன சொல்றீங்க? ஆத்தர்னா என்னது? ஸோ அதுதான் என்னன்னா ஆத்தர்னா அதை டெவலப் பண்றது, அதை கிரியேட் பண்றது. இப்போ ஆத்தர்டு பை, இப்போ நீங்க பழைய டிசைன்ஸ் பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆத்தர்டு பை சம் நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே தான் நீங்க ஆத்தர் டேக் வந்து யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமலாம் இருக்கலாம். ஸோ அதை பத்தி ஒன்றும் இல்லை. ஆத்தர் எதுக்கு நம்ம டிசைன் பண்ணா இதோட ஆத்தர் வந்து யார் டெவலப் பண்றது அப்படிங்கிறது கண்டென்ட் நம்ம கொடுப்போம். ஸோ என்ன கண்டென்ட்னா என்னன்னா அதோட டிஸ்கிரிப்ஷன். இந்த இந்த மெட் இந்த மெட்டா டேக்குள்ள உள்ள டிஸ்கிரிப்ஷன். இந்த மெட்டா டேக் எதுனா அந்த நேம் கீவேர்டை வச்சு இது டெஃபைன் ஆகும். ஸோ இது கீவேர்ட்ஸ் நம்ம போட்ட உடனே கூகுள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் இது கீவேர்ட்ஸ். அப்போ இதில் உள்ள கீவேர்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணு. யாராட்டும் யூசர் வந்து ஒரு ஏதோ ஒரு பர்டிகுலர் யூசர் வந்து இந்த பர்டிகுலரா இதில் உள்ள கீவேர்ட்ஸ் அடிச்சாங்கன்னா டிஃபால்ட்டாவே அந்த ப்ரௌசர் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த வெப்சைட்டை வந்து டாப்ல கொண்டாடும். ஸோ இது வந்து இந்த கீவேர்ட்ஸோட ரூல். இது டிஸ்கிரிப்ஷன்னா இந்த பேஜோட டிஸ்கிரிப்ஷன். இது எதுக்கு டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக மஸ்ட் டெஃபைன் பண்ணுறாங்கன்னா கூகுள் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மெட்டால உள்ள எல்லா டேக்கும் இருக்கான்னு செக் பண்ணும். இப்போ உங்க ஃப்ரெண்டும் நீங்களும் ஒரே வெப்சைட் பண்றீங்க, உதாரணத்துக்கு காமர்ஸ் வெப்சைட் பண்றீங்க, இல்லை ஏதோ சம்திங் பண்றீங்க. சிமிலர் வைஸ் கீவேர்ட்ஸ்லாம் ஒரே மாதிரி போட்டீங்க, ஒரே நேம்ல எல்லாமே இருக்கு. இது எல்லாமே ஒரே நேம்ல தான் அவங்களோட பேஜ் இருக்கு, அவங்களோட பேஜும் ஒரே நேம்ல இருக்கு. ஒரே மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டீங்க. பட் உங்க ஃப்ரெண்டு வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் டேக் யூஸ் பண்ணல, டிஸ்கிரிப்ஷன் டேக்லாம் யூஸ் பண்ணல. சரி இது இதுக்கு நம்மளுக்கு கீவேர்ட்ஸ் மட்டும் போதும்னு யூஸ் பண்ணாங்க. அப்போ நான் பர்டிகுலரா இதுல உள்ள கீவேர்ட்ஸை எடுத்து நான் சர்ச் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் உங்க கூட தான் வரும். ஏன்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணிருப்பீங்க, மெட்டால டிஸ்கிரிப்ஷன் மெட்டாவை யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ கூகுள் சர்ச் பண்ணோம். ஸோ சர்ச் பண்ணி கீவேர்ட்ஸ் ரெண்டுக்குமே எடுத்துட்டு எது பெர்ஃபெக்டா ஸ்டாண்டர்டா இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் இருக்கா அப்படிங்கும் போது அதுக்கு ஸ்கோர் கொடுக்கும். ஒவ்வொரு பேஜுக்கும் அது ஒரு டைப் ஆஃப் ஸ்கோர் கொடுத்து, ஸோ இந்த பேஜ்ல எல்லாமே இருக்கு, ஸோ இந்த பேஜை டாப்ல கொண்டு வாங்குறது வந்து ஒரு ஸ்கோர் கொடுத்து உங்களுக்கு வந்து டாப்ல கொண்டு வரும்.
புரியுதா உங்களுக்கு? ஸோ எஸ் எஸ். ம். ஸோ ம். எஸ் ஆமாம். எஸ் எஸ். இதில் ஆமாம் வியூ போர்ட். பட் இது எல்லாமே நார்மலாக இப்படி இதில் எதுவுமே நம்ம மாடிஃபை பண்ண வேண்டாம். ஸோ இதில் நம்ம மாடிஃபை பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனுங்கிறதுக்கு டிஃபால்ட் இருக்கிற அங்கே உள்ள வேர்ட்ஸ். ஸோ இதில் நம்ம கண்டென்ட் என்ன வேணுமோ நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி இங்கேயும் என்ன கீவேர்டு வேணுமோ நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதை எதுவுமே நம்ம மாடிஃபை பண்ணக்கூடாது. இது டிஃபால்ட்டாகவே கிரியேட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதே தன்னால் வந்திருக்கும். ஸோ இது எதுவுமே நம்ம மாடிஃபை. ம். ம். எஸ். எஸ் எஸ். ஆஸ்கி வடிவத்தில். ஸோ அதனால் அதை பற்றி நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அது டிஃபால்ட்டாகவே நம்ம ஒரு HTML கிரியேட் பண்ணும்போது டிஃபால்ட்டாகவே அப்ளை ஆயிடும். ஸோ நம்ம அது இது எதுக்காண்டினா அது அது எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்கிறது மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்த லைனில் போயிடலாம். ஓகே. ம். ஓகே. ம். ஓகே. ஸோ இதுதான் இது வந்து ஹெட் டேக்ல. ஸோ நம்ம இது எல்லாமே இந்த மெட்டா டேக் எல்லாமே ஹெட் டேக்ல வரும். ஸோ ஹெட் டேக்ல அடுத்து இதில் டைட்டில் ஒன்று உண்டு. ஸோ டைட்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த பேஜோட இது இப்போ நான் இப்பொழுதைக்கு பெண்டிங் நான் போடுது. ஸோ பெண்டிங் நம்ம யூஸ் பண்ணுறது போது இப்போ நம்மளோட பேஜை நம்ம பார்க்கும்போது வியூ பேஸ் சோர்ஸ் போடும்போது டைட்டில் வந்து உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ பெண்டிங். ஸோ அப்போ நம்ம என்ன டைட்டில் கொடுக்கமோ அந்த பேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டைட்டில் கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ அப்போ நம்ம கூகுள் வந்து பார்க்கணும். ஸோ டைட்டில் டேக் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் கூகுள் வந்து கூகுளோட செச்யூ எஸ்யூ வந்து ரீட் பண்ணி உங்களோட பேஜுக்கு ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணி அதை டாப்பில் கொண்டு வரணும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து டைட்டிலுங்கிறது வந்து இப்போ நீங்கள் என்ன பேஸ் பண்ணுறீங்க, இ-காமர்ஸ் வெப்சைட்டா? அப்போ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுற பேஜுக்கோட ஒரு டைட்டில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம். ஸோ ஒரு ஷாப்பிங் வெப்சைட்டா, இல்லை வேறு எதுவும் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எதுவும் சம்திங் அக்ரிகல்ச்சர் வெப்சைட்டா, அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைட்டில் யூஸ் பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். இதுதான் ஹெட். இது ஃபுல்லாமே ஹெட் டேக். என்னன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஃபுல் HTML ஃபுல் வெப்சைட். இது எல்லாமே ஹெட் டேக்ல தான் நம்ம டெஃபைன் பண்ணுவோம். புரியுதா? ஓகே டன். ஸோ அதுக்கடுத்து பாடி டேக். ஸோ பாடி டேக்ல தான் ஸோ நம்மளுக்கு என்ன வேணும். ஸோ இது எல்லாமே ஒரு ப்ரௌசர் ஒரு கூகுளுக்கு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து HTML, இது வந்து HTML5, இது டாப் டைப் HTML. இந்த ஹெட்டில் நான் மெட்டடாக் யூஸ் பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி லாங்குவேஜ் அடிப்பேன், அதுக்கடுத்து வியூ போர்ட் வருது, ஸோ ரெஸ்பான்சிவாக இருக்க மாதிரி பண்ணணும். ஸோ ஆத்தர் இவங்க தான், அதுக்கடுத்து டிஸ்கிரிப்ஷன் கீவேர்ட்ஸ் இப்படி கொடுத்தா எனக்கு இப்படி வரணும். அப்படி இது இல்லாமல் கூகுளுக்கு நம்ம சொல்லியாச்சு. இது ஹெட் டேக் மூலமாக நம்ம கூகுளுக்கு சொல்கிறது. ஓகே. ஸோ இதில் பாடி டேக்ல மல்டிபிள் டேக்ஸ் இருக்குது. அந்த டேக் மூலமாக யூசருக்கு சொல்லுவோம். ஸோ இது ஒரு சம்திங் கண்டென்ட், இது இந்த கண்டென்ட் எதுக்கு, இந்த கண்டென்ட் எதுக்கு. ஸோ பர்டிகுலராக நார்மல் 2-3 கண்டென்ட் யூஸ் பண்ணுறப்போ அந்த கண்டனோட பர்போஸ் எதுக்கு அப்படின்னு நம்மள யூசருக்கு நம்ம சொல்கிறதுக்காண்டி இந்த பாடி. ஸோ இப்போ என்னன்னா யூசர் விசுவலைஸாக பார்க்காங்கல்ல, விசுவலாக அதில் பார்க்கங்க தெரியுமா. ஸோ ஒவ்வொரு வெப்சைட்டில் போனால் இந்த விசுவலாக பார்க்குறது ஃபுல்லாமே HTML தான். எல்லாமே HTML டெவலப் பண்ணுறாங்க. HTML இல்லாமல் ப்ரௌசரில் எதுவுமே ரன் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா எல்லாமே HTML தான். HTML அது ஓல்டு வெர்ஷனாக இருக்கலாம், நம்ம பண்ணுறது இப்போ கரண்ட் வெர்ஷன். அது ஓல்டு டைம் HTML இருக்கலாம். ஏன் ஓல்டு டைம் HTML இருக்கலாம்னா அவங்க அந்த வெப்சைட்டை 5 இயர்ஸ் இல்லை 6 இயர்ஸ் பிஃபோராகவே அவங்க டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த டைமில் HTML5 யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அதுக்காண்டி பழைய XML இல்லை HTML இல்லை HTML XHTML5 4 சம்திங் ஏதோ உண்டு. ஸோ அது கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம யூசர் விசுவலாக பார்க்கறது ஃபுல்லாமே பாடி டேக்ல இருந்தால் நம்ம விசுவலைஸ் பண்ணுவோம். ஸோ பாடி டேக்ல மல்டிபிள் டேக்ஸ் உண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ பாடி டேக்ல செக்ஷன் ஒரு டேக் உண்டு. ஸோ அசைடு, ஸோ இதை விட்டிங்கன்னா அடுத்து ஃபுட்டர், அடுத்து ஹெட்டர்னு ஒரு டேக் உண்டு. ஸோ ஹெட்டர்னு ஒரு டேக் உண்டு. ஸோ அதுக்கடுத்து மோஸ்ட் ஆஃப் த நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டிவ்.
டிவ்னு ஒரு டேக், அடுத்து பி டேக்கு. ஸோ பாடிக்குள்ள பி டேக், அதுக்கடுத்து டிவ், அதுக்கடுத்து இதில் வந்து ஹெஷ் டேக் யூஸ் பண்ணுவோம். ஹெஷ் டேக் ரொம்ப யூஸ் பண்ணுவோம், பி டேக் யூஸ் பண்ணுவோம், ஸோ ஐ டேக் யூஸ் பண்ணுவோம், ஸ்ட்ராங் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்து இது சப்போஸ் பர்போஸ் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது மாதிரி நிறைய டேக்ஸ் உண்டு. ஸோ நான் இதில் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் உண்டு. சிமெண்டிக் அண்ட் நான் சிமெண்டிக் எலமெண்ட்ஸ் வாங்க. ஸோ சிமெண்டிக் அண்ட் நான் சிமெண்டிக் எலமெண்ட்ஸ் எனி ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஸோ இல்லை, சிமெண்டிக் சிமெண்டிக் எலமெண்ட்ஸும் நான் சிமெண்டிக் எலமெண்ட்ஸும் மீனிங் அண்ட் மீனிங்லெஸ் அப்படின்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா சிமெண்டிக் இஸ் நான் சிமெண்டிக் HTML. இதை ஃபுல்லாக நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ HTML semantic. So whatever semantic elements பார்த்தீங்கன்னா semantic elements clearly describes its meaning to both browser and developer. ஸோ ஒன்றுமே இல்லை, semantic elements வந்து மீனிங். ஒரு நம்ம டேக் யூஸ் பண்ணுறோம், நீங்கள் இந்த டேக்கை நீங்கள் பார்க்கும்போது, ஸோ இந்த டேக் நீங்கள் பார்க்கீங்க, ஸோ ஹெட்டர் அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஹெட்டருங்கும் போது ஏன்னா இது ஒரு ஹெட் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும். ஸோ இது பாடின்னு சொல்கிறோம். ஸோ பாடிங்கும் போது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஸோ செக்ஷனுங்கிறது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. செக்ஷன், ஸோ இந்த செக்ஷனில் போ, ஸோ அந்த செக்ஷனில் போ, இந்த செக்ஷனில் பர்டிகுலராக டெஃபைன் பண்ண அப்படி சொல்கிறோம். ஸோ செக்ஷனுங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஸோ ஃபுட்டர், ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஃபுட்டருங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இந்த பேராகிராஃப் டேக் இதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஏன்னா பி டேக், அது பேராகிராஃப் டேக்குங்கிறது. பட் உங்களுக்கு வந்து ஸோ ஆர்டிகல், அசை, டீடைல்ஸ், ஃபிகர், அப்சர், ஃபிகர், ஃபுட்டர், ஹெட்டர், மெயின், மார்க், நேவ், செக்ஷன், சம்மரி, டைம், இது எல்லாமே HTML இருக்கிற ஒரு டேக்ஸ். பட் இந்த டேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு மீனிங் தருது. ஸோ ஆர்டிகிள்னா ஒரு ஆர்டிகிள் எழுதக்கூடிய ஒரு டேக். ஸோ ஒரு ஆர்டிகிள் டேக்கை யூஸ் பண்ணி ஒரு ஆர்டிகிள் நம்ம எழுதிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ டீட்டெயில்ஸ்னா ஒரு டீட்டெயிலான ஒன்று நல்லா எழுதிக்கலாம். ஸோ ஃபுட்டர்னா பாட்டத்தில், இப்போ பேஜோட பாட்டத்தில் ஏதோ ஒன்று டிஃபைன் பண்ணி நம்ம எழுத போகிறோம்னா அதை ஃபுட்டர் டேக் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். மெயினுங்கிறது வந்து ஸோ மெயினாக அந்த பேஜோட மெயின் கண்டென்ட்டை மெயின் டேக்ல யூஸ் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்னு ஒரு மீனிங்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டேக்ஸ் தருது. ஸோ இது எல்லாமே சிமெண்டிக் எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. HTML சிமெண்டிக் எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நான் சிமெண்டிக் எலமெண்ட்ஸ் வந்து div and span சொல்லுவாங்க. ஸோ நான் சிமெண்டிக் HTML நீங்கள் போட்டிங்கன்னா ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா சிமெண்டிக் எலமெண்ட்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த இந்த ஆர்டிகல், அசை, டீடைல், ஃபிகர், கேப்ஷன், ஃபிகர், ஃபுட்டர், ஃபார்ம், ஹெட்டர், மெயின், மார்க், நேவ், டேபிள், செக்ஷன், இது எல்லாமே சிமெண்டிக் HTML எலமெண்ட்ஸ். இது எல்லாமே ஒரு டேக்கு தான். டேக்கை தான் நம்ம எலமெண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த எலமெண்ட்ஸ் மீனிங்ஃபுல் எலமெண்ட்ஸாக இருந்தால் அது சிமெண்டிக் எலமெண்ட்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ நான் மீனிங்ஃபுல் எலமெண்ட்ஸ், ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னே கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ இது வந்து ஏதோ டேபிள்னா டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ நேவ்னா ஒரு நேவ் செக்ஷன், இந்த மாதிரி நேவ் இருக்கா, ஸோ இந்த மாதிரி நேவ் செக்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஹெட்டர்னா அந்த ஹெட்டர், இதுக்கு பேரண்டா ஹெட்டர் அப்படின்னு போட்டு அந்த ஹெட்டருக்குள்ள நேவ் செக்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மீனிங்ஃபுல்லாக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இதே இது div இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிமெண்டிக், எஸ். ஸோ நான் சிமெண்டிக் எலமெண்ட்ஸ்னு டூ டைப்ஸ் இருக்கு. ஸோ அதில் div span, இதுக்கு மீனிங் உங்களுக்கு தெரியுமா? இந்த div அப்படின்னா தெரியல. ஸோ நீங்கள் பார்த்த உடனே என்னன்னா ஒரு மீனிங் தெரியல. ஒரு div அடுத்த ஸ்பேன், இதுக்கு தெரியாது. என்னன்னா ஒரு பார்த்த உடனே ஒரு மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். பட் இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் இந்த div span, divங்கிறது புரியல. div நம்ம சொல்லுவாங்க. பட் டிவிஷன் கூட நீங்கள் நம்ம டெஃபைன் பண்ணி வைக்கிறது தான். ஸோ என்னன்னா இப்போ ஒரு பர்டிகுலர் டிவிஷன், செக்ஷன்ஸ் எல்லாமே சிமிலர் வைஸ் சேமாக தான் சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ண போறீங்கன்னா அதை வந்து இந்த செக்ஷன்ஸ்குள்ளே ஃபினிஷ் பண்ணு அப்படின்னு நான் சொல்லுவது தெரியுமா? உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? ஸோ இந்த டிவிஷன், ஓகே. ஸோ நீங்கள் டிவ்வை டிவிஷனாக கூட நீங்கள் டெஃபைன் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். பட் டிவ்ங்கிறது வந்து ஒரு நான் மீனிங்ஃபுல் டேக்மாங்க. புரியுதா? ஸோ ஸ்பேன் ஆல்சோ சிமிலர் வைஸ் சேம் தான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ ஓகே டன்.
ஸோ அதுக்கடுத்து நம்ம இப்போ பார்த்ததுல வந்து சிமெண்டிக் அண்ட் நான் சிமெண்டிக் எலமெண்ட்ஸ் இதை நோட் பண்ணி வச்சுருங்க. சிமெண்டிக் அண்ட் நான் சிமெண்டிக் எலமெண்ட். ஸோ சிமெண்டிக் எலமெண்ட் மீனிங்ஃபுல்லாக இருக்கும், நான் சிமெண்டிக் எலமெண்ட் மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ ரெண்டுமே யூஸ் ஆகும். கம்பேர் டு சிமெண்டிக் எலமெண்ட், நான் சிமெண்டிக் எலமெண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். டிவ் இல்லாமல் எதுவுமே நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. டிவ்ங்கிறது வந்து ஒரு செக்ஷன் தான். செக்ஷன் டிவ் எல்லாமே சிமிலர்வே சேம் தான், பட் அது ஒரு மீனிங்லெஸ்ஸாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ இப்போ என்னன்னா செகண்ட் பிளாக் எலமெண்ட் வந்து பிளாக் அண்ட் இன்லைன் எலமெண்ட் டூ டைப்ஸ் இருக்கு. இன்லைன் எலமெண்ட் இன் HTML. ஸோ இது பிளாக் லெவல் எலமெண்ட்பாங்க. ஸோ இன்லைன் இன்லைன் எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ பிளாக் எலமெண்ட் ஃபுல்லாமே always start with a new line and browser automatically adds some spaces before and after the element. ஸோ என்னன்னா நீங்கள் வந்து ஒரு கிரியேட் பண்ண போறீங்க, சம்திங் ஒரு டேக் போட்டு கிரியேட் பண்ண போறீங்கன்னா அது பிளாக் எலமெண்ட் டேக்காக இருந்துச்சுன்னா டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, நான் டைட்டில் மொத்தமே இந்த இடத்துல பெண்டிங் வருது, அவங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த மாதிரி சினாரியோக்கு தான் நிறைய டைட்டில் நம்ம இருக்கும். ஸோ இப்போ நான் பிளாக் எலமெண்ட் சொல்லியிருந்தேன். ஸோ பிளாக் எலமெண்ட்னா நான் இதில் ஒரு டேக் யூஸ் பண்ணி, ஸோ இதில் பிளாக் எலமெண்ட் நீங்கள் பாருங்கள். ஸோ பிளாக் எலமெண்ட்டுக்கு வந்து பி டேக் யூஸ் பண்ணிருக்காங்க, அடுத்து டிவ் டேக் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து பிளாக் எலமெண்ட். ஸோ நான் அந்த இடத்துல டிவ் டேக், ஸோ டிவ் டேக் நான் யூஸ் பண்ணி சம்திங் அடிங்க, கண்டென்ட் ஒன் அடிங்க. ஸோ அதே டிவ் டேக்னாலும் சரி, பி டேக்னாலும் சரி, கண்டென்ட் 3 2 ஸோ 1. ஸோ 3 கண்டென்ட்ஸ் என்னன்னா ஒரு டிவ் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன், அடுத்த 2 டிவ் டேக் யூஸ் பண்ணுறேன், ஒரு பி டேக் யூஸ் பண்ணுறேன். ஸோ டிவ் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நம்ம நார்மலாக ஒவ்வொரு செக்ஷனும் கிரியேட் பண்ணுறதுக்கு டிவ் டேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் அது லேட்டராக நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் அதை இன்னும் ப்ரீஃபாக உங்களுக்கு அவுட்புட்டாக நான் செஞ்சு காமிச்சேன். ஸோ இப்போதைக்கு பிளாக் எலமெண்ட்டுக்கும் இன்லைன் எலமெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தான் சொல்கிறேன். ஸோ இது வந்து டிவ்ங்கிறது டிவ் பி எல்லாமே பிளாக் எலமெண்ட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சுங்க ஸ்டார்ட் வித் நியூ லைன். ஸோ இந்த பிளாக் எலமெண்ட் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஆன் நியூ லைன். ஸோ என்னன்னா நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணும்போது கண்டென்ட் 1, கண்டென்ட் 2, அடுத்து கண்டென்ட் 3. ஸோ எல்லாமே நியூ லைனில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் இன்லைன் எலிமெண்ட்டை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இன்லைன் எலிமெண்ட் ஸ்பேன் எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ ஹலோ வேர்ல்டு நான் அப்படியே காப்பி பண்ணி போட்டு அப்படியே யூஸ் பண்ணி ஹலோ வேர்ல்டு 1, ஸோ ஹலோ வேர்ல்டு 2. ஸோ ஹலோ வேர்ல்டு 2ன்னு கொடுக்கும்போது ஸோ நான் பண்ண நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களோ பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க, லேர்ன் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ மினிமம் 1 day 6 hours ஒர்க் அவுட் பண்ணணும் டெய்லி. ஓகே ஸோ இது ஹலோ வேர்ல்டு 2. ஸோ அதுக்கடுத்து ஹலோ வேர்ல்டு 3. ஸோ இது எல்லாமே இன்லைன் எலமெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே இன்லைன் எலமெண்ட்ஸ் தானே. இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ பிளாக் எலமெண்ட்டுக்கும் இன்லைன் எலமெண்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் உண்டு? எஸ் கரெக்ட். இப்போ அதே இது எஸ் ஆ ம் ம் இப்போ பிடேக் கொடுத்தோன்னே பர்டிகுலராக ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறீங்களா? அது அது என்னன்னா ஒவ்வொரு ப்ரௌசரும் எல்லா சிஸ்டம்லேயும் ரன் பண்ணுறது. ஸோ ப்ரௌசர் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ சஃபாரி, அடுத்து மொபைல் ஃபயர் பாக்ஸ், ஓப்ரா, அடுத்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். ஸோ இதேமாதிரி நிறைய ப்ரௌசர் இருக்கு. ஸோ ப்ரௌசர் வந்து டிஃபால்ட்டாகவே ஒரு பிடேக் யூஸ் பண்ணுறதுனா அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்னன்னா இவங்க வந்து ஒரு பிடேக் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இவங்க வந்து ஒரு ஹிஸ்டேக் யூஸ் பண்ணிருக்காங்க வந்து டிஃபால்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அதை எடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல ஒரு ஏரோ மாதிரி இருக்கா, இந்த ஏரோ தான் நீங்கள் என்ன டேக் யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு டிஃபைன் பண்ணோம். ஸோ நான் அந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கேன் பாருங்க, இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ டிவ் டேக்
ஸ்பேன். இப்போ நான் பீடாக் யூஸ் பண்ணுறேன் பாருங்க, ஒரு வெயிட் பண்ணுங்க. பீடாக் யூஸ் பண்ணி அதே ஹலோ வேர்ல்டை காப்பி பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அது எப்படி ஸ்டைல் அப்ளை ஆகுதுன்னு பாருங்க. பார்த்தீங்களா, ஏதோ ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு வருதா? ஸோ என்னன்னா, பிடேக் யூஸ் பண்ணோடனே நம்ம பிடேக் எந்த ஸ்டைலுமே எழுதல, ஜஸ்ட் டேக் மட்டும் டெஃபைன் பண்ணிருக்கோம். பட் இது எல்லாமே ப்ரௌசர் கொடுத்த ஸ்டைல். டிஃபால்ட்டாகவே நீங்கள் பிடேக் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, இல்லை வேற ஏதோ ஒரு பர்டிகுலர் டேக், ஹெஷ் டேக் இல்லை பிடேக், சப்போஸ் ஏதோ ஒரு டேக் யூஸ் பண்ணீங்கன்னா ப்ரௌசர் வச்சிருக்கோம். என்னன்னா டிஃபால்ட்டாக நான் பிடேக் நீ யூஸ் பண்ணுறியா, இந்த மாதிரி எலமெண்ட்டை இந்த மாதிரி நான் ஸ்டைல் கொடுப்பேன், மார்ஜின் பிளாக் எண்டு, மார்ஜின் இன்லைன் ஸ்டார்ட், இந்த மாதிரி ஸ்டைல்ஸ்லாம் நான் கொடுத்து அதுக்கு பர்டிகுலராக ஸ்பேஸ் கொடுப்பேன் அப்படின்னு அதை டெஃபைன் பண்ணி நம்மளுக்கு சொல்லும். புரியுதா? எந்த கலர்? ஆரஞ்சு கலர் வந்து இது, இந்த இதை நம்ம இந்த ஏரோ கொடுத்து இதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்றோம். என்னன்னா இதை வியூ பண்றோம் ப்ரௌசர் மூலமா. இது வந்து கோடு மூலமா நம்மளோட டெவலப்பர் இன்டர்ஃபேஸ் பிளாட்ஃபார்ம் மூலமா இது வியூ பண்றது. இது வந்து ப்ரௌசர் மூலமா வியூ பண்றோம். ப்ரௌசர் மூலமா வியூ பண்ணும்போது ப்ரௌசர் வந்து ஒரு டேக்குக்கு ரெண்டு விதமா ஸ்டைல்ஸ் கொடுக்கும். புரியுதா? ஒன்று மார்ஜின், ஒன்று பேடிங். ஓகே, ஸோ மார்ஜினை வந்து ஆரஞ்சு கலர்ல அதே காமிக்கும். இது வந்து ஸ்டைல்ஸ் வந்து டிஃபால்ட் ஸ்டைல் கொடுத்தா, ஸோ மார்ஜினை வந்து டிஃபால்ட்டாகவே ஒரு ஆரஞ்சு, இந்த லைட் ஆரஞ்சு கலர்ல உங்களுக்கு டெஃபைனாக உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதே பேடிங் ஆரஞ்சாலும் லைட் க்ரீனில் காமிக்கும். ஸோ நான் இப்போ அதுக்கு ஒரு பேடிங் கொடுத்துக்கிறேன். ஸோ இதே இது பேடிங் 10 பிக்சல். ஸோ 10 பிக்சல் கொடுக்கும்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீட்பேக்கை டெஃபைன் பண்ணும்போது ஸோ பேடிங் ஒரு 10 பிக்சல் இருக்கு. ஸோ அதை விட்டு தாண்டி இது ப்ரௌசர் கொடுத்த மார்ஜின், டிஃபால்ட் மார்ஜின், அதுவும் ஆரஞ்சு கலரில் இருக்கு. ஸோ இப்போ ஒரு ஸ்டைலில் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணுறாங்க, ஒன்று மார்ஜின், ஒன்று பேடிங். ஸோ மார்ஜினை டெஃபைன் பண்ணுறதுக்கு ஆரஞ்சு, இதே இது பேடிங்கை டெஃபைன் பண்ணுறதுக்கு க்ரீன். இது வந்து எதுக்குன்னா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் பார்க்குது. ஏன்னா நீ இந்த ஸ்டைலுக்கு வந்து ஸ்டைல் கொடுத்துருக்கீங்க, அந்த ஸ்டைல் வந்து பேடிங் கொடுத்துருக்கீங்க. ஸோ பேடிங் கொடுத்துருக்கண்டு டிஃபால்ட்டாகவே பேடிங்கு க்ரீன் கலர் அப்ளை ஆகி காமிக்கி. ஸோ நீங்கள் இவ்வளோ காணும் பேடிங் கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ காணும் மார்ஜின் கொடுத்துருக்கீங்கன்ட்டு. புரியுதா? ப்ரௌசரோட ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டாக ப்ரௌசர் வந்து மார்ஜின் கொடுத்து டிஃபால்ட்டாக நம்மளுக்கு தருது. ஸோ நம்ம அந்த மார்ஜினை ஓவர் ரைட் பண்ணுவோம். சிஎஸ்எஸ் வரும்போது, சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த ப்ரௌசரை இன்னும் என்னன்னா எனக்கு இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் வேண்டாம், உங்களோட ஸ்டைல்ஸ், ப்ரௌசரோட ஸ்டைல்ஸ் எனக்கு வேண்டாம், நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி சிஎஸ்எஸ்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி சிஎஸ்எஸ் எழுதுவோம். சிஎஸ்எஸ் தான் தெரியுங்களா, கேஸ் ஸ்டைலிங் ஸ்டைல் ஷீட். எஸ், அந்த இதில் நம்ம எழுதுவோம். ஸோ இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து நியூ ஸ்டைல் ஷீட் தான் வேணும், அது நாங்கள் எழுதுற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. புரியுதா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ரிமூவ் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இன்லைன் எலமெண்ட்டை பார்க்கணும். ஸோ இன்லைன் எலமெண்ட் என்ன, இன்லைன் எலமெண்ட்டுக்கும் பிளாக் எலமெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இன்ஸ்பெக்ட் பண்ணும்போதே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஸோ பாருங்கள், இது இன்லைன் எலமெண்ட், இது பிளாக் எலமெண்ட், இது இன்லைன் எலமெண்ட், இது பிளாக் எலமெண்ட். ஸோ வாட், இது என்ன டிஃபரன்ஸ் தருது உங்களுக்கு? ஓகே. ஓகே டன். அதுக்கடுத்து நான் அதில் இன்ஸ்பெக்ட் பண்ணதில் ஏதோ டிஃப்ரென்ஸ் தருதா? சைஸ், வித் வாங்க, கரெக்ட். ஸோ என்னன்னா பிளாக் எலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டீங்கன்னாலும் அதோட வித்து வந்து அது எண்டாவது வரைக்கும் டெஃபைன் ஆகும். புரியுதா? அதோட பேரண்ட் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் அது டெஃபைன் ஆகும். ஸோ இதோட பேரண்ட் வந்து என்னது, இதோட பேரண்ட் வந்து இப்போ பாடி டேக் தான். ஸோ பாடி தான் இதுக்கு எல்லாத்துக்குமே பேரண்ட். இப்பொழுது இதுக்குள்ள இன்னொரு டிவ் போட்டோம்னா அந்த டிவுக்கு இந்த டிவ் தான் பேரண்டா இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு எல்லாமே பேரண்ட் வந்து பாடி. ஸோ பாடியோட வித் எது, பாடியோட வித் இது வரைக்கும். ஸோ இப்போ பிளாக் எலமெண்ட் வந்து 0 to பாடி எலமெண்ட் வித் வரைக்கும் எடுத்துக்கிறோம். பட் இதையும் நம்ம ஓவர் ரைட் பண்ணி நம்ம எவ்வளோ வேணுமோ அது வச்சுக்கலாம். புரியுதா? அதே மாதிரி இந்த இன்லைன் எலமெண்ட் பிளாக் எலமெண்ட் மாதிரி ஃபுல்
வித்தையும் எடுத்துக்கிடாது. என்னன்னா கண்டென்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு மட்டும் ஏற்ற மாதிரி வித்தை எடுத்துக்கிட்டு மீதி எல்லாத்துக்கும் அலோகேட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ அப்போ ம் ம் எஸ் எஸ் பிளாக் லெவல் எலமெண்ட்டுக்கு மட்டும் பாடியிலேருந்து எடுத்துக்கிட்டேன்னு சொல்லல. என்னன்னா அதோட பேரண்ட்லேருந்து வித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ என்னன்னா ஒரு டிவ் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த டிவ் வந்து பிளாக் எலமெண்ட், அந்த பிளாக் எலமெண்ட்டை ஒன்று டெஃபைன் பண்ணுறீங்க. ஸோ பிளாக் எலமெண்ட் வந்து என்ன எனக்கு அலோகேட் பேரண்ட்டை பார்க்கும். ஸோ பேரண்ட் எந்த வித்தில் இருக்கோ அந்த வித்து அளவுக்கு அதை எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஓவரேட் பண்ணி எனக்கு வித்து இவ்வளோ வேண்டாம், இவ்வளோ கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டெஃபைன் பண்ணுவோம். புரியுதா? ஸோ இது பிளாக் எலமெண்ட். ஆனால் ஸ்பேன் இந்தியன் எலிமெண்ட் வந்து ஸ்பேன் அந்த மாதிரி டேக்னா இந்தியன் எலிமெண்ட். அந்த இந்தியன் எலிமெண்ட் என்ன பண்ணுன்னா, ஸோ எனக்கு எவ்வளோ கண்டென்ட் போதுமோ அதை மட்டும் அலோகேட் பண்ணிக்கிட்டு மீதி உள்ள ரிமைனிங் ஸ்பேஸை விட்டுறோம். ஸோ ரிமைனிங் ஸ்பேஸில் அடுத்த லைனில் பிளாக் எலமெண்ட் வந்ததுன்னா அந்த பேஸுக்கு வராது. ஏன்னா பிளாக் எலமெண்ட் ஸ்டார்ட் வித் நியூ லைன். பட் இன்னொரு ஸ்பேன் எதுவும் வந்துச்சுன்னா, தொடர்ந்து இன்னொரு ஸ்பேன் எதுவும் வந்துச்சுன்னா அந்த லைனில் அட்டாச் ஆயிரும். இந்த இருக்கலாம். ஸோ இது ஒரு ஸ்பேன், அடுத்து இது ஒரு ஸ்பேன், அடுத்து இது ஒரு ஸ்பேன், அடுத்து மூணாவது பிளாக் எலமெண்ட் டிவ். ஸோ அந்த டிவ் டேரெக்டாக அங்கே வராது, ஏன்னா ஸ்டார்டிங் வித் நியூ லைன். ஸோ அதுக்கடுத்து ஒரு பேராகிராஃப். ஸோ அதுவும் ஸ்டார்டிங் வித் நியூ லைன், ஏன்னா வந்து பிளாக் எலமெண்ட். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இன்னொரு எலமெண்ட் எஸ் பிளாக் எலமெண்ட் உங்களுக்கு. எஸ். சேஞ்ச் பண்ணலாம். இப்போ பாருங்க. ம் ம் ஜஸ்ட் மினிட். சொல்லுங்க சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. ஓகே. எஸ். ம் எஸ் பண்ண முடியும். இப்போ நான் இப்போதைக்கு நான் சிஎஸ்எஸ் உள்ள கொண்டாடல. பட் சிஎஸ்எஸ்ல சப்போஸ் ஒன்று பண்றேன் பாருங்க. இதோட வித்து வந்து ஃபுல் டைம் அதோட பாடி எவ்வளோ இது எடுத்துக்கும். இப்போ நான் இதுக்கு நான் வித்தை மாத்துறேன். ஸோ வித் 100 பிக்சல் அப்படின்னு நான் மாத்துறேன். ஸோ மாற்றும் போது டூ ஒரு 500 400 யூஸ் பண்ணுறேன். ஸோ யூஸ் பண்ணும்போது தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஆ சேஞ்ச் ஆகுது. ஸோ இது சேஞ்ச் ஆகிட்டு அப்போ 400 வரைக்கும் அதோட வித்தை எடுத்துக்கிட்டு ரிமைனிங் ஸ்பேஸை அலோகேட் பண்ணிக்குது. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதே மாதிரி தான் டிவ் எலமெண்ட். நம்ம வந்து டிவ் பிளாக் எலமெண்ட்டை வந்து ம், இல்ல இல்ல பாடி கிடையாது. இது வந்து டிவ். இது வந்து டிவோட எலமெண்ட். ஏன்னா நான் இதில் தான் இன்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ நான் இதில் இன்ஸ்பெக்ட் பண்ணி இதில் எதுவும் எழுதுதுன்னா இந்த ஸ்பேனுக்கு அப்ளை ஆகும். ஸோ இந்த டிவ்வில் நம்ம ஏதோ யூஸ் பண்ணி பர்டிகுலராக நம்ம இதில் யூஸ் பண்ணும்போது இது வந்து அந்த பர்டிகுலர் டிவுக்கு யூஸ் ஆகும். பாடிக்குன்னு பண்ணும்போது இந்த பாடியை நான் கிளிக் பண்ணி அப்போ நான் எழுதும் போது இந்த பாடிக்குன்னு அப்ளை ஆகும். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட், மெயின் கான்செப்ட் ஃபார் எவ்ரி ப்ரௌசர். ஓகே. ரிமைனிங் எம்டி ஸ்பேஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்பேனுக்கு வந்து ரிமைனிங் பாருங்கள் இது வரைக்கும் தான் எடுத்துக்கிடுது. பட் இது உள்ள ஸ்பேஸ் ஃபுல்லாமே எம்டி தான். அது ஃபுல்லாகவே பாடியை நம்ம ஓரிட்டு பண்ணலாம், ஃபுல்லாக பாடியாக இருக்குது. ஸோ இது ஃபுல்லாமே எம்டி தான். ஸோ அடுத்த ஒரு ஸ்பேன், இதுக்கு அடுத்த ஒரு ஸ்பேன் யூஸ் பண்ணாலும் இங்கே வந்துடும், அலகேட் ஆயிரும். ஸோ ஒவ்வொன்றும் இப்படி அலகேட் பண்ணி அலகேட் ஆகி லாஸ்ட் எண்டு வரைக்கும் அது அலகேட் ஆயிரும். புரியுதா? அது அது வரைக்கும் தான். பர்டிகுலராக நம்ம எந்த கண்டென்ட் கொடுக்குமோ அந்த கண்டென்ட் அளவுக்கு ஸ்பேஸை எடுத்துக்கிட்டு ரிமைனிங் ஸ்பேஸை வந்து டிஃபால்ட்டாகவே விட்டுரும். ஓகே டன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எனி டவுட்? நோ டவுட். சரி ஓகே. ஸோ அப்போ நாளைக்கு வந்து டேக்ஸ், நான் என்னென்ன டேக்ஸ்லாம் பார்க்க சொல்கிறேன். இந்த குரூப்பில் நான் ஒரு 1 ஹவரில் நான் சொல்கிறேன். ஸோ ரிப்பீட்டட் டேக்ஸ். ஸோ டேக்ஸ் நாளைக்கு பார்த்துப்பாங்க. ஸோ இன்னைக்கு நடந்ததில் ஸோ HTML ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்த்தோம். ஸோ எப்படி விசுவல் ஸ்டுடியோ கோடில் டெவலப் பண்ணுறோன்னு பார்த்தோம். செகண்ட்
பிளாக் எலமெண்ட்னா இது மெட்டாடாக்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு ஸோ அதுக்கடுத்து சிமெட்டிக்கல் நான் சிமெட்டிக் எலமெண்ட்ஸ் அடுத்து பிளாக் அண்ட் இல்லை நம்ம இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? சரி ஓகே டன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு 1 ஹவரில் என்னென்ன டேக்ஸ், ஏன்னா மல்டிபிள் டேக்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா HTML டேக் லிஸ்ட். ஸோ ஏகப்பட்ட டேக்ஸ், HTML டேக்ஸ் இருக்கா? ஸோ HTML டேக்ஸில் மல்டிபிள் டேக்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன டேக்ஸ்லாம் இம்பார்ட்டனும் இம்பார்ட்டன் மீன்ஸ் கம்பெனியில் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற டேக்ஸை மட்டும் நான் வந்து ஒரு 1 ஹவரில் உங்களுக்கு நோட்ஸ் தருவேன். ஸோ அந்த டேக்ஸை மட்டும் நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். எதுக்காண்டிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு பார்த்துட்டு வந்துருக்கணும். ஓகே சரி ஓகே தேங்க்யூ. ம் SQL டெஸ்ட். ஆ 2:30 தான். இது சார், அது வந்து சார் நான் கிளாஸ் நடத்துவாங்க. ஓகே ஓகே தான். தேங்க்யூ.